பாராளுமன்ற தேர்தல் 2024 வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாக்குப்பதிவு துவங்கும் நேரம் 7 மணிக்கு முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும். அதுவும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த மாதிரி வாக்குப்பதிவு துவங்கணும். அதாவது மாக் போல் துவங்குவதற்கு நாம் இவிஎம் மிஷினை தயார் நிலையில் வச்சுருக்கணும். அதே நேரத்தில் முகவர்களும் மாக் போல் நடத்துவதற்கு வர சொல்லி நம்ம அழைப்பு விடுத்துடணும். ஒருவேளை 15 நிமிடம் வரைக்கும் முகவர்கள் வராமல் இருந்தால் மாக் போல நாம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் முன்னிலையில் இந்த மாக் போல நாம் துவங்கி விடலாம். மாதிரி வாக்குப்பதிவு குறைந்தபட்சம் 50 வாக்குப்பதிவு கட்டாயம் நிகழ்த்தியாக வேண்டும். இது எல்லா வேட்பாளர்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். விவிபேட் மிஷினை ஓப்பன் பண்ணி அதில் எந்த ஸ்லிப்பும் இல்லைன்றதை வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய முகவர்களுக்கு காண்பிச்சிடணும். இப்போ நாம் மாதிரி வாக்குப்பதிவை துவங்கலாம். அதற்கு பட்டன் ஆன் பண்ண உடனே விவிபேட்டில் 7 ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகி விழும். அதுக்கடுத்து டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் யூனிட் டிஸ்பிளேயில் எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு காட்டும். அது 0வாக இருக்கணும். 0 ஓட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பேலட் பட்டன் அழுத்தி மார்க் போல் துவங்குறோம். பேலட் பட்டன் அழுத்தின உடனே கண்ட்ரோல் யூனிட்டில் ரெட் லைட் எரியும், பேலட் யூனிட்டில் க்ரீன் லைட் எரியும். இப்போது நம்ம எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட போகிறோமோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ பட்டன் அழுத்துகிறோம். இப்போ ப்ளூ பட்டன் அழுத்துகிறோன்னே பேலட் யூனிட்டில் ரெட் கலர் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போது ஓட்டு விழுந்துருச்சு. எந்த சிம்பிளுக்கு நம்ம ஓட்டு போட்டோமோ அந்த சிம்பிள் இந்த விவிபேடில் பிரிண்ட் ஆகி 7 வினாடி டிஸ்பிளே ஆகி உள்ளே போய் விழும். இந்த மாதிரி 50 ஓட்டுக்கள் நாம் மாக் போல் கட்டாயம் செய்யணும். இந்த 50 ஓட்டு அத்தனை வேட்பாளருக்கும் சமமாக பிரித்து பகிர்ந்தளிக்கணும். இந்த நடைமுறையை தொடர்ந்து 50 ஓட்டு வரைக்கும் செஞ்சு முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறம் டோட்டலை ப்ரெஸ் பண்ணோம். 50 ஓட்டுக்கள் விழுந்ததாக டிஸ்பிளேயில் காட்டும். இதுக்கு அடுத்து க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மார்க் போல் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போது ரிசல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளோ ஓட்டு போட்டோமோ அது அதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் எரேஸ் பட்டனை எரேஸ் பண்ணிடுறோம். ஏன்னா மார்க் போல் முடிஞ்ச உடனே எல்லா ஓட்டும் எரேஸ் பண்ணி ஆகணும். அதனால் எரேஸ் பட்டனை அழுத்தி டோட்டலாக டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் விவிபேடில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பு மொத்தத்தையும் எடுத்து எத்தனை ஓட்டு போட்டோமோ அத்தனை ஓட்டோட 7 ஸ்லிப் அடிஷ்னலாக விழுந்திருக்கும். 57 ஸ்லிப் இருக்கும். இந்த ஸ்லிப் எல்லாத்தையும் எடுத்து பேக் சைடில் பிளாக் கலர் மார்க் போல் அப்படின்ற சீலில் பேக் சைடில் அந்த பிரிண்ட்டுக்கு பேக் சைடில் மார்க் போல் அப்படின்றத என்ட்ரி போட்டு நாம் கருப்பு கலர் கவரில் வச்சு சீலிட்டுடுறோம். அது மேலே கையெழுப்பமிட்டுடுறோம். கடைசியாக இந்த 57 சீட்டுகளையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணுறோம். இப்போது இதுதான் இந்த பிளாக் கலர் உரை. இந்த பிளாக் கலர் உரையில் நாம் அந்த மார்க் போல் பிரிண்ட் எல்லாத்தையும் வச்சு சீல் வச்சிடறோம். இப்போ இது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வச்சுட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸை பிங்க் பேப்பர் சீலால் சீலிட்டு முகவர் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அதன் மீது கையொப்பமிடுறோம். இதோட இந்த மார்க் போல் நிறைவடைகிறது.
இதுக்கு அடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்டையும் விவி பேடையும் சீல் வைக்கணும். விவி பேடை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் டேக் வச்சு சீல் இட்டால் போதும். விவி பேடில் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த ஸ்லிப்பும் இல்லாமல் அட்ரஸ் டேக் வச்சு சீல் வைக்கணும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 4 சீல் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் பேப்பர், இன்னொன்று ஸ்பெஷல் டேக், பிங்க் பேப்பர், அட்ரஸ் டேக். இந்த 4 சீலை வச்சு தான் நாம் கண்ட்ரோல் யூனிட்டை சீல் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேபினை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு மறுபடியும் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா கிளியர் பட்டன் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லாக் வந்து க்ரீன் பேப்பரை இன்செர்ட் பண்ணி ரிசல்ட் மற்றும் பிரிண்ட் செக்ஷனை மறைக்கிற மாதிரி இந்த க்ரீன் பேப்பரை இன்செர்ட் பண்ணணும். வெளியே வந்து அந்த நம்பர் தெரியணும். அந்த டேக், அந்த ஸ்டிப்போட நம்பர் வெளியில் தெரிகிற மாதிரி இன்செர்ட் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுல 2 பட்டன் ஷேப்பில் அந்த கலர் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி இன்செர்ட் பண்ணும்போது டாப்பில் வந்து 2 பட்டன் ஷேப், ஒன்று வந்து க்ரீன், இன்னொன்று வந்து ரெட்டு. இந்த க்ரீனும் ரெட்டும் தெரிகிற மாதிரி க்ரீன் கலர் வந்து ரிசல்ட்டுக்கு நேராகவும், ரெட் கலர் வந்து பிரிண்ட்டுக்கு நேராகவும் இருக்கிற மாதிரி இந்த லாக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய லாக்கோடு சேர்த்து இதை கட்டிடணும். இங்கே ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஓரத்தில் ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த கேபினை வந்து த்ரெட்டு வச்சு கட்டிடணும். கட்டிட்டு அது கூடவே ஸ்பெஷல் டேக்கை அட்டாச் பண்ணணும். இந்த ஸ்பெஷல் டேக் வந்து க்ளோஸ் பட்டன் மேலே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த கேபினை வந்து த்ரெட்டை வச்சு நாட் போட்டுடுறோம். நாட் போட்டுட்டு அது கூடவே இந்த ஸ்பெஷல் டேக் இருக்கு இல்லையா, அதை காட்டி சீல் வச்சு உள்ளே வச்சிடறோம். அது கூடவே நாம் பிஓ ஏஜென்ட் எல்லாருமே அதில் கையெழுத்து போடுறோம். ஸோ நம்ம இந்த ஸ்பெஷல் டேக்கை வந்து க்ளோஸ் பட்டனுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த கேபின் மேலே 2வது லாக் இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சைடில் வந்து அட்ரஸ் டேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அட்ரஸ் டேக்கை பொறுத்த வரைக்கும் அதில் கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பர் எழுதியிருக்கணும். எந்த தொகுதியில் நாம் வேலை செய்கிறோமோ அந்த தொகுதிக்கான டீட்டெயில், பாராளுமன்ற தொகுதிக்கான பூத் நம்பர் டீட்டெயில்ஸ் எழுதி அட்ரஸ் டேக் வச்சு அந்த இடத்துல சீல் வச்சிடணும். இந்த சீல் வச்சதுக்கப்புறம் இது அட்ரஸ் டேக்கு. ஸோ அட்ரஸ் டேக் வச்சு சீல் பண்ணிக்கிறோம். சீல் பண்ணிவிட்டு அது பேக் சைடில் வந்து நாம் ஏஜென்ட்டோ பிஓ எல்லாம் சைன் பண்ணிடணும். அதான் சொன்ன இல்லையா, க்ரீன் பட்டன் ரெட் பட்டன் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு. இதுதான் அந்த டைப். இல்லை அந்த கேபின் மேலே ஏவும் ஏ மேலே பியும் ஒட்டிட்டோன்னா நம்ம அந்த சீரியல் நம்பர் வெளியே தெரியும். அடுத்ததாக பிங்க் பேப்பர் சீலில் வந்து 2 எட்ஜில் வந்து சீல் பண்ணணும். அது ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அதை ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 எண்டில் இந்த பிங்க் பேப்பர் சீலை வச்சிடணும். இது கியூஆர் பேஸ்டு பிங்க் பேப்பர். இந்த 2 சீலையும் அங்கே வச்சுட்டு அது மேலே ஒரு சிக்னேச்சர் பிஓ அண்ட் தென் ஏஜென்ட்டுக்கு வந்து சைன் பண்ணிட்டால் போதும். கண்ட்ரோல் யூனிட்டுக்கான சீல் வந்து ஓவர் ஆகிடுது. அவ்வளோதான், சீல் வைக்கக்கூடிய மெத்தட் மொத்தம் முடிஞ்சுது. தேங்க்யூ.